ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசி ஜூஸ். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயட் இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்காகவும் இந்த வீடியோ. இந்த ஏபிசி ஜூஸ் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுக்கலாமா, நல்லதா கெட்டதா, டெய்லி எடுக்கலாமா, எடுக்கிறதா இருந்தால் யாருக்கெல்லாம் நல்லது, எவ்வளோ எடுக்கணும், இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏபிசி ஜூஸ் அப்படின்றது என்னென்னா, ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணையும் வச்சு செய்யக்கூடிய ஜூஸ். இதை எந்த ஒரு வேக வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் பச்சை அப்படியே ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு இது மூணையும் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து குடிக்கக்கூடியது தான் இந்த ஏபிசி ஜூஸ். இது பார்த்திங்கன்னா சத்துள்ளது தான், நிறையா சத்து இருக்குது. அதுக்கு காரணம் ஆப்பிளும் ஒரு சத்தானது, பீட்ரூட்டும் சத்துள்ளது, கேரட்டும் சத்துள்ள காய்கறி. ஸோ இது மூணும் பார்த்திங்கன்னா நிறையா சத்துக்கள் உரியது. குறிப்பாக இதில் என்ன சத்துலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி, பி, ஏ இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி அப்படின்றது பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்க, நெல்லிக்காய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு காரணம் அது விட்டமின் சி. அதே விட்டமின் சி இந்த ஜூஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. கூடவே இது ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஹெல்த்தியான ஸ்பெர்ம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும். ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே இந்த ஏபிசி ஜூஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நல்லாவே ஹெல்ப் பண்ணும், தாராளமாக ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஏபிசி ஜூஸ் பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ். கேரட்டும் சரி, பீட்ரூட்டும் சரி, ஆப்பிளும் சரி, இது மூணுமே பார்த்திங்கன்னா இனிப்பு இருக்கக்கூடியது. நம்ம அதை குடித்தா இனிப்பாக இருக்குல்ல, அப்போ அதில் சர்க்கரை இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். நீங்கள் ஆப்பிள் சாப்பிடும்போது இனிப்பு சுவை வருது, கேரட் சாப்பிடும்போது இது தித்திப்பாக இருக்குன்னா அது இனிப்பு இருக்குது. அது நமக்கு உடம்புல நல்ல சத்துக்கள் கொடுத்தாலும் அது சர்க்கரை இருக்கக்கூடிய இயற்கை உணவு. ஸோ இதை நம்ம அளவு கரெக்டான அளவுகளில் தான் எடுக்கணும். அண்டு இதை நம்ம ஒரு உணவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றீங்கள, அப்போ இந்த ஏபிசி ஜூஸையே ஒரு டிஃபன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இது போக அப்போ இந்த ஜூஸ் மட்டும் குடித்தா பசி எடுக்கும்ல, அப்போது நீங்கள் வேறு ஒரு பழங்களோ, ஒரு முட்டையோ, ஒரு கொய்யாப்பழமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 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 ஒன் டைமாக இருக்கக்கூடிய உணவு முறையாக நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைனா டீ காஃபிக்கு பதிலாக ஒரு ஈவினிங் 5-6 மணிக்கு, இல்லைனா காலையில் 11 மணி 12 மணிக்கு, அது மிடில் மார்னிங்கில் அந்த மாதிரி நேரத்தில் இது ஒரு உணவாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ காலையில் நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய இட்லி, தோசை, இல்லைனா நீங்கள் எப்போ எடுக்கக்கூடிய ஒரு மாவு சத்து உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உடம்புலையே சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிடும். ஏன்னா நீங்கள் மாவு சத்து உணவு இட்லி, தோசை சாப்பிடும்போது உங்கள் உடம்புல சர்க்கரை இன்க்ரீஸ் ஆகும். இதையும் நீங்கள் எடுத்திங்கன்னா சுகர் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எதுக்குமே வெயிட் லாஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாது. அண்டு இந்த இரகுலர் பிசிஓடி இருக்கவங்களுக்குலாம் இந்த சுகர் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகிறது நல்லது கிடையாது. ஹார்மோன் இம்பேலன்ஸை உண்டு பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு பிசிஓடி இல்லை, பிசிஓஎஸ் இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லை, நீர்க்கட்டி இல்லை, நான் கரெக்டான வெயிட் இருக்கேன், நான் எடுக்கலாமான்னா நீங்கள் டெய்லி தாராளமாக எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை டெய்லி எடுக்கக்கூடாது. ஒரு நாள் விட்டு எடுத்துக்கலாம், ஒரு நாள் அந்த மாதிரி வாரத்தில் 2-3 நாள். அதே மாதிரி அது எடுக்கும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா, அந்த வேலையில் நீங்கள் இதை எடுக்கிறீங்கல்ல, அதுக்கு அதே இப்போ காலையில் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் மற்ற இனிப்பு இருக்கக்கூடியது இல்லைனா மாவு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்காமல் இருக்கணும். அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. முட்டை எடுத்துகிட்டு இதை எடுக்கலாம், வேறு ஒரு பயிறு சாப்பிட்டுட்டு இதை எடுக்கலாம். மாவு சத்து இருக்கக்கூடியதை எடுத்துகிட்டு இதை எடுக்காதீங்க. உங்களுக்கு சர்க்கரையோட அளவு இது இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்புக்கு நல்லது, சத்துள்ளது, உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த விஷயத்த மனசில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கணும். கேலரிஸ் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப அதிக கேலரிலாம் கிடையாது, மீடியமானது தான், கம்மியான கேலரி. ஆனால் சர்க்கரை இதில் நிறையா இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மற்றபடி இது எடுக்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நாள் தள்ளி போகும்போது ரா ஃபுட்டு சொல்கிறோம்ல, ராவாக இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் எடுக்கிறது நல்லதில்லை, அலர்ஜி உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் ஓவலேஷனுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு வயிறு உங்களுக்கு ஒத்துக்காமல் ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.